அளவு ஜாக்கெட்டை வச்சுதான் நம்ம இந்த மாதிரி நம்ம யூ ஷேப்ல வரைஞ்சோம். மேல் பகுதியில காலிஞ்ச அளவுக்கு விட்ட மாதிரி இந்த சைடுல நம்ம காலிஞ்ச அளவுக்கு துணிக்கு எக்ஸ்ட்ராவா விடணும். ஜாக்கெட் உள்ள ரெடி அளவோடு எக்ஸ்ட்ராவா நம்ம காலிஞ்ச அளவுக்கு விடணுங்க. அதான் நான் ரெண்டுத்தையும் இணைச்சு கோடி கிழிச்சேன். ஜாக்கெட் உள்ள ரெடி அளவுக்கு ஒரு கோடி கிழிச்சுக்கோங்க. அளவு ஜாக்கெட் உள்ள ரெடி அளவு உங்களுக்கு தெரியுதுக்காக அந்த கோடி கிழிச்சுக்கோங்க. ஜாக்கெட் எடுக்கவே கூடாது. அதே அளவுல வச்சு இந்த மாதிரி நம்ம சைடுல பிடிப்போம்ல, மார்க் பண்ணியாச்சு. பட்டியை ஜாயின் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பகுதியும் பட்டியும் நம்ம ஜாயின் பண்றதுக்கு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு சேர்ப்போம். அதுக்காக 1/4 இன்ச் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இன்னொரு 1/4 இன்ச் எதுக்காக சேர்க்கணும்னா, நம்ம வந்து மேல் பகுதியில சைடுல வந்து மடிச்சு தப்பல அதுக்கு ஒரு 1/4 இன்ச் அளவு சேர்த்துக்கணுங்க. இது பட்டியை வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக நம்ம சேர்த்துக்கிற ஒரு 1/4 இன்ச். அடுத்ததா பட்டியுடைய முனை பகுதியில இருந்து இந்த சென்டர் பகுதிக்கு அளவு டேப்ல இருந்து மார்க் பண்ண போறோம். எனக்கு வந்து 3 இன்ச் அளவுக்கு இருக்குங்க. சோ இப்ப மார்க் பண்ண பகுதியை வந்து நம்ம லாஸ்டா வந்து மார்க் பண்ணிருந்தோம்ல, அந்த இடத்துல இருந்து கிராஸா வந்து இந்த மாதிரி 3 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். சோ ஸ்ட்ரைட்டா மார்க் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கிராஸா வச்சுக்கோங்க. அந்த மாதிரி 3 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மார்க் பண்ண அளவு கரெக்டா இருக்கான்னு பார்க்கலாம். இப்ப நம்ம அளவு ஜாக்கெட் வச்சு மார்க் பண்ண போறோம். சோ அது எப்படின்னா, ஷோல்டர் பகுதியில வந்து நம்ம ஜாக்கெட்டுடைய ரெடி அளவு இருக்குல்ல, அந்த பகுதியில ஒரு சென்டர் பகுதி இதுதாங்க. அந்த பகுதியில இருந்து நம்ம ஜாக்கெட்டை எப்படி வைக்கணும்னா, ஜாக்கெட்டுடைய ஃப்ரண்ட் பகுதி எடுத்துக்கிறேன், அதுவும் கொக்கி சேர்த்து எடுத்துக்கிறேங்க. ஜாக்கெட்டுடைய ஷோல்டர் பகுதியை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்ப இந்த மாதிரி முனை பகுதி இருக்கு பாருங்க, அதாவது இந்த மாதிரி மடிச்சு வச்சுப்போம்ல, அந்த பகுதி மேல் பகுதியை தான் நம்ம பிடிச்சிக்கணும். இப்ப அந்த பகுதியில இருந்து இப்படி பிடிச்சிக்கணும். நான் ஷோல்டர்ல சொன்ன மாதிரி அந்த சென்டர் பகுதியில இருந்து வச்சுக்கணும். அளவு ஜாக்கெட் மேற்கோட்டில் வைக்க கூடாது, கீழே தான் வைக்கணும். ஏன்னா ரெடி அளவு அதுதான். இப்ப நடுவுல சென்டர் பகுதி வச்சுட்டு இப்ப அந்த நான் கீழே அந்த பாயிண்ட்டுக்கு பிடிச்சிக்கணும். ரொம்ப இழுக்க கூடாது, ஏன்னா துணி வந்து கிராஸ்ல இருக்கனால துணி ரொம்ப இழுக்க கூடாது. இந்த மாதிரி வச்சு அதுக்கப்புறம் இந்த சைட்ல வந்து பட்டி பகுதியில மார்க் பண்ணல, அந்த இடத்த வந்து எடுத்து மார்க் பண்ணிக்கணும். சோ இந்த மாதிரி தான் அளவு ஜாக்கெட் வச்சு மார்க் பண்றது. நான் மார்க் பண்ணும்போது நான் ஏற்கனவே மார்க் பண்ணியிருந்தேன் 3 இன்ச் அளவுக்கு, அதே இடத்துல தான் மார்க் ஆயிருக்குங்க. சோ இது மாதிரி தான் அளவு ஜாக்கெட் வச்சு மார்க் பண்றது. இப்ப நம்ம அதோட ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். எதுக்காக அந்த 1/4 இன்ச் சேர்த்துக்கிறோம்னா, பட்டியோட வந்து ஃப்ரண்ட் பகுதி இணைப்பல, அதுக்காக 1/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். நம்ம இங்க இருந்து 3 அளவுக்கு மார்க் பண்ணல, அதே அளவுக்கு தான் நம்ம இருந்து மார்க் பண்ணதும் சேம் அளவு தாங்க. மார்க் பண்ண இடத்துல இருந்து நம்ம அளவு ஜாக்கெட் நம்ம ஃப்ரண்ட் பகுதியில உள்ள கொக்கி சைடு எடுத்துக்கிறோம். அதுல வந்து 3 இன்ச் அளவுக்கு உயரத்தை நம்ம இந்த மாதிரி பிடிச்சி தச்சிருப்போம். அதுதான் இப்ப நம்ம மார்க் பண்ண போறோம். இந்த மாதிரி முக்கோண ஷேப்ல மடிச்சிருப்பாங்க. மடிச்சதுல இருந்து கணக்கு பண்ணா எனக்கு 1/2 இன்ச் அளவுக்கு வருதுங்க. 4 இன்ச் அளவுக்கு விட்டல, அந்த இதுல இருந்து தான் நம்ம மார்க் பண்ணணும். இப்போ 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ண இடத்துல இருந்து திரும்பவும் 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணுங்க. இப்ப எனக்கு 2 இன்ச் அளவுக்கு இருக்கு. 4 இன்ச் அளவுக்கு பட்டிக்குள்ள தையல் இருக்கு, அது சேர்த்தோம்னா 3 இன்ச் அளவுக்கு இருக்குங்க. அந்த 3 இன்ச் உயரத்தை வந்து நானே நடு பகுதியில இருந்து மார்க் பண்ணிக்கிறேன். சென்டர் பகுதியை ஸ்கேல் வச்சு கோடி கிழிச்ச மாதிரி அந்த சைடு இந்த சைடும் கோடி கிழிக்கணுங்க. இந்த சைடுடைய பட்டியை வந்து எப்படி மார்க் பண்ணணும்னா, ஃப்ரண்ட் பகுதியில் உள்ள கொக்கி சைடு தான் நான் எடுத்துக்கிறேன். அது இந்த பகுதியில நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த சைடுடைய பகுதி தான் நம்ம மார்க் பண்ண போறோம். சோ இந்த சைடு எப்படி மார்க் பண்ணணும்னா, நம்ம ஏற்கனவே பேக் சைடுல விட புடிச்சு தைக்கிறதுக்காக கழிஞ்சு விட்டுட்டோம். சோ அதனால இதுக்கு புடிச்சு தைக்கிறதுக்காக நம்ம எதுவுமே ஃப்ரண்ட் சைடு விட வேணாம். நம்ம பேக் சைடு வச்சு அப்படியே தான் மார்க் பண்ணோம். அதனால நீங்க 1/4 இன்ச் அளவுக்கு நீங்க விட வேணாம். நீங்க அப்படியே அந்த முனை பகுதியை அந்த மேல் சைடு வச்சுட்டு கீழ் பகுதியில பட்டி ஜாயின் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு பட்டி ஜாயின் பண்றதுக்காக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடிச்சு தப்போம். அதுக்காக இது 1/4 இன்ச் அளவு சேர்த்திருக்கோம். அவ்வளவுதாங்க, ஃப்ரண்ட் பகுதி மார்க் பண்ணிட்டோம். இப்ப அளவு ஜாக்கெட் எல்லாம் எடுத்துக்கலாம். கீழே எப்படி ஜாயின் பண்ணணும்னா, லாஸ்ட் இன்ச்ல இருந்து மைய பகுதி வரைக்கும் கோடி கிழிச்சுக்கணுங்க. அதுல இருந்து முடிகிற பகுதி வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த மாதிரி வி ஷேப் மாதிரி கூட மார்க் பண்ணிக்கலாம். இல்ல சில பேர் வந்து இந்த இடத்துல யூ ஷேப் மாதிரி வரைவாங்க. இந்த இடத்துல தான் நம்ம பட்டியை வந்து ஜாயின் பண்ணுவோம். யூ ஷேப்ல வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா லூஸ் கொடுத்து வரும். ஃப்ரண்ட் பகுதி ஜாயின் பண்ணிட்டோம். இப்ப இதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க.